ஆனாலும் இது ஒரு மோசடியான ஒரு வேலை. அடிப்படையா இவர் மூட போறாருன்னு எல்லாரும் நம்புற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விஜயனுடைய வேட்பாளர்களே ஓட்டுக்கு ரூபா கொடுத்திருக்காங்க. எல்லா இடமும் கொடுக்கல, ஆனா பல இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த வழக்குல இதை அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில இருந்து ஒரு பதில சொல்லியிருந்தாரு. தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியை பேசி நேரத்தை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்து பொன்னாடை போர்த்தி எல்லாம் பண்ணியிருக்காரு. முத பதவி பிரமாணம் எடுத்த உடனே நேரம் எங்க போனார்னு நினைக்கிறீங்க? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு காலையில் தூங்கி முழிச்ச உடனே ஒரு பெரிய நற்செய்திங்க. என்ன அப்படின்னா, 717 டாஸ்மாக் கடைகளை தமிழக அரசு மூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தியை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு செய்தி. உண்மையிலேயே அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுக்க இருக்குது. அதில் இப்போ 717 கடைகளை மூடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கு தமிழக அரசு. அதாவது ஜோசப் விஜயினுடைய அரசு. வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு அவங்க சொல்லியிருக்க காரணம் அதாவது பள்ளிக்கூடங்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள் கிடையாது, நிலையங்கள். அதில் இந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். பஸ் ஸ்டாப்பு கிடையாது, பஸ் ஸ்டாண்டு டப்போ, இப்போ வடபழனி பஸ் டப்போ, இது மாதிரி இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள். அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், அதுக்கு பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாம். வழிபாட்டு தலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 276 கடைகளை க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த 500 மீட்டருக்கு உள்ளால் இந்த கடைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதை மாற்றி வைக்கிற மூடுறாங்க. அப்போ அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இல்லை 276 கடைகள் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் நம்ம உள்ளே போய் நுழைஞ்சு அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அவங்க அதை எடுத்து அந்த புள்ளிவரத்தை வெளியே சொன்னாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்து கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முழுக்க இந்து கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல 1-2 சர்ச்சையும் இந்த 500 மீட்டருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாதிரி இடங்களில், சர்ச்சுக்கு பக்கத்தில் சென்னை மாதிரி சிட்டிகளில் சர்ச்சிலேருந்து 500 மீட்டருக்கு உள்ளால் அது ஒரு 450 மீட்டரு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. மசூதி பக்கத்தில் பெரும்பாலும் இல்லை, எங்கேயாவது 1-2 இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் 276 கடைகளை மூடுறதா முடிவு பண்ணியிருக்கிறதுல, வழிபாட்டு தலங்கள்லையும் அடையாளப்படுத்தி கண்டறியப்பட்டதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 250 கடைகளுக்கு மேலே இந்து கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கும். இது நம்ம பாராட்டணும், வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இதில் ஆனாலும் இது ஒரு மோசடியான ஒரு வேலை. எப்படின்னா, நோக்கம் நாங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு மக்களுடைய கோரிக்கை என்ன சார்? பூரண மதுவிலக்கு தான் மக்களுடைய கோரிக்கை. நீங்கள் இங்கே நடக்கிற நிறைய சட்ட மீறல்கள், அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறதுக்கு, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு, கற்பழிப்பு நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு, தவறுகள் நிறைய, குற்ற செயல்கள் நிறைய நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மது, அப்புறம் போதைப் பொருளை நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோன்னு சொல்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தனி போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்து பிரயோஜனம் இல்லை. என்ன பொறுத்தவரை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனே போதும், அதை முறையாக செயல்பட விட்டாலே போதும். தனியாக இதுக்குன்னே ஆரம்பிக்கிறது எல்லாமே வெட்டி வேலை. என்ன கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இதுக்கு மூல காரணம் என்னது? மதுவும் போதைப் பொருளும். இந்த ரெண்டையும் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஒருத்தன் சாராயம் குடித்தா மட்டும்தான் அது ஏடக்கூடமான வேலையை செய்யும். அதை விட போதைப் பொருளை போட்டுட்டான்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அப்போ அது இளைஞர்கள் கையில் போயிட்டு, ஸ்கூல் பிள்ளைகள் கையிலெல்லாம் போயிட்டு, நிறைய பள்ளிக்கூடத்துலலாம் சர்வசாதாரணமாக உள்ளே போயிட்டு அது. அப்போ அதை நீங்கள் கட்டுப்படுத்தினா அதை நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிரும். தமிழகத்தில் பூரண மது விலக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். பூரண மது விலக்கு தான் இங்கே நல்ல தீர்வாக இருக்க முடியும். பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்லும்போது வடிக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும், தமிழகத்தில் மதுபானம் காய்ப்பறதுக்கும் தடை, அதாவது உற்பத்திக்கும் தடை, விற்கிறதுக்கும் தடைன்னு கொண்டு வரணும். இதில் என்ன சூட்சமும் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு நல்ல பேரை வாங்குகிற ஒரு முயற்சியாக இதை எடுத்த மாதிரி நமக்கு பொறுத்த வரைக்கும் வரவேற்கணும். நமக்கு 10 கடையாக 3 நாளாக நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ அடிப்படையாக இவர் மூட போகிறாருன்னு எல்லாரும் நம்புகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த 4765 இப்போ 717 கடைகளை மூடுறாங்கல்ல, அது போக கிட்டத்தட்ட 4000 கடைகள் பக்கத்தில் வரும். அந்த எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீடிச்சாங்கன்னா அது வரைக்கும் இது முழுமையாக இது இயங்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இவங்க படிப்படியாக நாங்கள் குறைச்சி போகிறோம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அது அவ்வளவுமே. ஏன்னா மது கடைகளை மூட போகிறாரு, டாஸ்மார்க்கை மூட போகிறாரு சொல்லி செய்தி காலையில் பெருசாக பில்டப் ஆகிட்டு இருக்குது. உண்மையான விஷயம் மதுவை ஒழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. அவர் தேர்தல் வாக்குறுதியிலும் அப்படி சொல்லவே இல்லை. போதைப் பொருளை ஒழிப்பணி மட்டும் சொல்லியிருப்பார்.
ஏன்னா போதைப் பொருள் வந்து வளர்த அதை கட்டுப்படுத்தினா காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். அது எந்த லட்சணத்தில் கட்டுப்படுத்த போகிறாங்களே. ஏன்னா நீங்கள் போலி லாட்ரி அடித்து விற்ற கும்பலை கையில் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய யார் யாருக்கு 5 கோடி ரூபா செலவழிக்க முடியும், 4 கோடி ரூபா செலவழிக்க முடியும், யார் கட்சி நிதி 2 கோடி ரூபா கொடுக்க முடியும், இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கி தான் நீங்கள் வந்து வேட்பாளரை விட்டுருக்கீங்க. இன்னும் பல இடங்களில் வந்து விஜயனுடைய வேட்பாளர்களே ஓட்டுக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா இடமும் கொடுக்கல, ஆனால் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் வெற்றியும் பெற்று வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கூப்பனைக்கு பானைக்குள்ளே கையை போட்டாச்சு, அப்புறம் புறங்கையை நக்காமே இருப்பாங்க. அப்படி தான் கருணாநிதி சொன்னார். ஏன்னா அவருடைய மாணவ செல்வந்த வழிகாட்டுதல் தான் இவங்களும் வந்திருக்காங்க. அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்றாலும் இது ஒரு கண் துடைப்பு நாடகம், மக்களை பைத்தியக்காரனாகக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். பூரண மது விலக்கு இவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதில் ஆட்டை போடுறதுல தான் இவங்களும் இதெல்லாம் தான் குறியாக இருக்காங்க. அதை விட முக்கியம், இங்கே மதுபான உற்பத்தி ஆலைகள் இருக்குது பார்த்தீங்களா? கனிமொழியிலேருந்து டிஆர் பாலுவிலேருந்து இவங்க எல்லாருமே அதை வச்சுருக்காங்க. திமுககாரங்க தான் அதிகமான மதுபான ஆலைகளை வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். மொத்தத்தில் இப்போ தேடி பார்த்தா ஒரு 16-17 மதுபான ஆலைகள் வரும்னு நினைக்க எண்ணிக்கையில். அதில் மிடாஸுங்கிற ஒன்று, சசிகலாவுடைய குடும்பத்தை சேர்ந்த மிடாஸை தவிர பாக்கி எல்லாமே திமுககாரங்களுக்கு. ஒரே ஒரு ஆலை இந்த சென்னை பக்கத்தில் வந்து இருக்கக்கூடியது காங்கிரஸ் வயலார் ரவி, கேரளாவில் வயலார் ரவியுடைய சொந்தக்காரங்களா பினாமி ஏதோ வச்சுருக்கதா ஒன்று சொல்லுவாங்க. பாக்கி எல்லா ஆலைகளும் திமுக குடும்பத்தில் தான் இருக்குது, திமுககாரங்க ஆலைகளாக தான் இருக்குது. அதை வச்சு தான் இவங்க வந்து ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, மக்கள் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் மதுபான உற்பத்திக்கும் மது விற்பனைக்கும் பூரணமாக தடை அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதுதான் மக்களுக்கு மேலே உள்ள ஒரு மரியாதைக்கு, மக்களுக்கு நல்லது செய்கிறதாக அமையுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் ஒரு சின்ன கோரிக்கையை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்துடா படத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோரிக்கை வச்சு எல்லாரும் படம் பார்க்கணும்னுலாம் சொல்லியிருந்தோம். முதல்ல இருந்து அந்த படத்தை முதல் நாள் பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட போன மாதம் 16ஆம் தேதி இந்த படத்தை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஒரு மாதம் நெருங்க போகுது. இதுக்குள்ளால் நிறைய தேசிய உள்ளங்கள், நிறைய பேர் ஒரு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் வாலண்டரியாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா அவங்களால முடிஞ்சதை அப்படி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 5000, 10,000, 50,000, 50,000க்கு மேலெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. 10,000லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி பல்வேறு நபர்கள் ஏராளமான பேர் உதவுனது மூலமாக இது வரைக்கும் 14 லட்சம் ரூபாயை நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் உள்ள நிலவரப்படி 14 லட்சத்தை தாண்டி பணம் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து 1 கோடி ரூபாய் இதை வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கு. இது இன்னும் பத்தாது, கண்டிப்பாக இன்னும் பண்ணணும். முக்கியமாக வந்து இது வரைக்கும் படம் பார்க்காதவங்க அவசியம் பார்க்கணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறத நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களை அதை ஈர்த்துட்டு போயிடும். அந்த படத்தை பார்த்தவங்க உங்களால் முடிஞ்ச நிதியை வந்து நீங்கள் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை தரணும்னு நான் கேட்டுருக்கிறேன். அதுக்கு 2 நம்பர் கொடுக்குறேன். 9094239666 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9092345641. இதான் ஜிபே நம்பர், இதான் ஃபோன்பே நம்பர். இந்த நம்பருக்கு கொடுக்கலாம். அதில் QR கோடு ஒன்று கொடுக்குறோம். அந்த கோடுக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த படத்தினுடைய லிங்கை நாங்கள் கொடுக்குறோம். பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். 4 பேருக்கு இந்த இதை வந்து அனுப்பி கொடுங்க. இதன் மூலமாக ஒரு பெரிய உதவி எனக்கு செய்கிறதா நினச்சி கூட நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்கள், அதாவது மின் பரிமாற்றிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இதை வாங்கினதில் செந்தில் பாலாஜி தான் அமைச்சர். திமுகவில் நடந்த ஊழல், அதில் 397 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்துச்சு. இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு போனாங்க. அந்த சிபிஐ விசாரிக்கை சென்னை ஹைகோர்ட்டே உத்தரவிட்டது. அந்த உத்தரவை மீறி சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுக அரசாங்கம் போய் இல்லை அது சிபிஐயில் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கு தடை கோரி போனாங்க. அந்த வழக்கில் வந்து இதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து அதுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதனால் தமிழக அரசு மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்கு அது. அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது அது சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்ட்டு. அப்போ ஊழல் உங்க அப்போ குருதுக்குள்ளே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஊழல் செய்தது உண்மை, ஆனால் நீங்கள் விசாரிக்காங்கன்னு சொல்லி திமுகவுடைய நிலைப்பாடு அது. விஞ்ஞான திருடர்கள் இல்லை அவங்க, அதை செய்திருந்தாங்க. இதுக்கு வந்து விஜய் அரசாங்கம் வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கணும், அதாவது சிபிஐ விசாரணைக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவிலேருந்து அண்ணாமலை வந்து இதை வந்து கருத்தை சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, சிங்கம் தான், எங்கே போனாலும் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. வந்த உடனே மறுபடியும் பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை வருவார்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அவர் வந்து இதை குறிப்பிட்டிருந்தார். இதில் வந்து ஜோசப் விஜயனுடைய அரசாங்கம் எந்த இதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு நல்ல காரியம் என்ன நடந்து போச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏற்கனவே இந்த திமுக இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் வந்து தடை பண்ணணும்னு போனாங்க தெரியுமா, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி விட்டாங்க.
தள்ளுபடி பண்ணி விட்டுட்டாங்க. இந்த வழக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான வழக்கு இருக்குது. அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜோசப் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வந்து இவர் போய் நேராக போய் மு.க. ஸ்டாலினை பார்த்துருக்காரு. தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியை பேசி நேரத்தை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்து பொன்னாடை பொருத்தி எல்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரிஜினலாக வந்து விஜய் வந்து திமுக, எஸ்.ஏ. சந்திரசேகர் பக்கா திமுக குடும்பம். அந்த குடும்பம் திமுக குடும்பம். ஜோசப் விஜய் அவர்களும் திமுக தான். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது காலையில் 10 மணிக்கெல்லாம் முன்னாடியே அவர் வந்து கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார். அது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் அவர் போட்டார் அப்படிங்கிறத நம்ம அப்போ இருந்தே பதிவு பண்ணோம். ஆனால் நிறைய பேர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவர் இயல்பாக வந்திருக்கலாம் அப்படின்னாரு. 2 விஷயத்தை அன்னைக்கு வந்து பிரபலப்படுத்தினாங்க. ஒன்று வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற குறியீடு வச்சு விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சதுக்கான ஒரு குறியீடு ஒன்று. இன்னொன்று வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது மோடி அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷத்தை கக்கிற ஒரு வேலை. இந்த 2ஐயும் அன்னைக்கு வந்து ஹைலைட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நம்ம இதை பற்றி பேசும்போது அவர் சாதாரணமாக அங்கே போயிருக்காரு, அதை எப்படிங்க நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இந்த தேர்தலில், கடந்த இந்த 2026 தேர்தலில் வந்து பிரச்சாரத்தின் போது ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி எங்கள் தலைவர் வந்து உங்களுக்காக வேண்டி நான் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் வந்து உங்களுக்கு மறைமுகமாக ஓட்டு திரட்டினதெல்லாம் மறந்துட்டீங்களாங்கிற மாதிரி சொன்னார். அதே 2021 தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா திமுக, அவர் திமுகவில் வந்து சபரீசனுக்கு நெருக்கமான நண்பர், திமுகவுக்காக வேலை செய்த, குறிப்பாக ஐடி விங்கில் இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு துணையாக இருந்து எல்லா வேலையும் பார்த்து திமுக வெற்றி பெற வச்சதில் ஆதவ் அர்ஜுனா முக்கியமான ஒரு ஆள். அதே மாதிரி அதுக்கு பிறகு அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார். விடுதலை சிறுத்தைகளில் இருந்து அப்புறம் வந்து தபாகவுக்கு வந்து விஜய் கூட வந்து ஐக்கியமாயிருக்கார். அப்போ விஜயும் திமுக தான், இவர் ஆதவ் அர்ஜுனாவும் திமுக தான். அந்த நிலைப்பாட்டில் அவங்க இன்னமும் இருக்காங்க. அதே இதுதான். இதில் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்லணும். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆளுங்கட்சி பண்ணோம். என்னென்னா, அவங்களுக்கு எதிரான ஓட்டை ஒன்று கூட்டணி அமைக்கிறது, இன்னொன்று எதிரான ஓட்டை பிரித்து விடுறது. எதிரான ஓட்டு ஒருமுகப்படுத்தி ஒரே அணிக்கு போயிட்டு அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதில் எதிரான ஓட்டை பிரிப்பாங்க. அந்த வேலையை வந்து முக்கியமான ஒரு ஆள் யார் செய்திருக்காருன்னா நம்ம செபஸ்டியன் சைமன். அவர் வந்து காலங்காலமாக இதை பண்ணி, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள், கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் பார்க்க போவார். அங்கே போய் போன உடனே அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அது எங்கே கொடுப்பாங்க, என்ன எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன இதெல்லாம் அங்கே பேசி தலைமைச் செயலகத்தில் அதை சொல்லி விட்ருவாங்க. ஒரு மனுவும் எழுதிட்டு போவார். ஆனால் ஒரு நாள் தான் மனு கொடுப்பார், வேறு ஒரு நாள் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்க மாட்டார். கொடுத்த உடனே அங்கே ஒரு டீல் பேசி முடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதையும் அங்கே சொல்லி விட்ருவாங்க. அப்புறம் வெளியே வந்து பேட்டி கொடுப்பாரு, இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்காக மனு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போவார். அதுக்கு இப்போ வெளியே வந்து ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் அவர் வந்து இது கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் தேர்வு செய்வார். உடனே அவர் வந்து எல்லாரும் கட்சி வேலையை தொடங்காத நேரத்தில் இவர் வந்து கட்சியினுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவார், தேர்தல் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவார். தொடர்ந்து தேர்தல் பணியில் இறங்கிடுவார், வேட்பாளராக அறிவிப்பார், பிரச்சாரம் பண்ணுவார். இதை அதுக்கு பிறகு வந்த முதலமைச்சரையும் பார்த்துருப்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதும் அவரே 2021 நேரில் போய் பார்த்து இந்த வேலையை கச்சிதமாக செய்தார். அதே மாதிரி இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகாம் அலுவலகத்தில், அதாவது மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் போய் சாட்டை துருப்புரங்கள்லேருந்து இந்த கும்பல் எல்லாமே போயிருப்பாங்க. போய் அங்கே என்னத்தை மனு கொடுத்தாங்க, அந்த மனுவுக்கு என்ன தீர்வு கிடச்சிது, ஏன்னா தேர்தல் இருக்கும்போது என்ன மனு கொடுக்குற வேலை, ஆட்சிக்கு வந்த உடனே மனு கொடுத்து அதுக்காக வேண்டி நீங்கள் போராட்டம் நடத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல நோக்கம். இது அப்படி கிடையாது. வழக்கம் போல் அண்ணன் சீமான் வந்து இதை மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற வேலையே தொடர்ந்து பார்த்ததுனால இப்போ வந்து 4% நம்ம எதிர்பார்த்தது தான். 8% ஓட்டு போனது எலெக்ஷனில் கிடச்சிது. இப்போ 4% கீழே வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். 8% ஓட்டு கிடச்சி இவர் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சதுலேயே விஜயனுடைய பங்கு உண்டு. விஜய் வந்து 2021 திமுகவுக்கு வேலை பார்த்தார் நேரடியாக. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது கட்சி அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தார். நல்லா யோசித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த இடத்துல என்ன ட்விட்டரில் தான் ஆரம்பித்தார். எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் சொல்லுங்கள்? அப்படி தேவையில்லையே. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறீங்க, போட்டியிட போகிறீங்கன்னா கட்சி ஆரம்பித்து உடனே அறக்க பிறகு இறங்குறீங்க, லாஜிக் ஓகே. நீங்கள் தேர்தலே பாராளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னு முடிவாயிட்டு சட்டசபை தான் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கட்சியும் ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னா உங்களை சார்ந்து நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அதில் நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை 2024 பாராளுமன்ற தேர்தல் சூழ்நிலை. அண்ணாமலை பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள தனிமைப்படுத்தணும், பிரித்து விடணும்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? பிரித்து விடணும். அதே சமயத்தில் நம்ம கட்சி ஆரம்பிக்கலை. கட்சி ஆரம்பித்தா நம்ம பக்கம் வருவாங்க. கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தால் அந்த ஓட்டெல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு குறிப்பிட்ட தான் முழுக்க அனைத்து ரசிகர்களும்னு சொல்ல முடியாது, ஒரு பெரும் பிரிவு. அப்போ அந்த மாதிரி அதை பிரித்து கரெக்டாக அந்த தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சீமானுக்கு வந்து மைக்கு சின்னம், அந்த தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னம். அந்த மைக், அவர் மைக்கில் 1000 டிசைனில் மைக்கு இருக்குது. வித்தியாசம், மொட்டை மைக்கு இருக்குது, நிறைய நீளமானது இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் மைக் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் சீமானு என்ன மைக்கு? அது ஒரு பழங்காலத்து மைக்கு தான், அது ஒன்றும் லேட்டஸ்ட் மைக் கிடையாது. அந்த மைக்கை கொண்டு போய் இவருடைய படத்தினுடைய போஸ்டரில் வச்சு கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி இப்படி மைக்கில் இவர் பேசுகிற கரெக்டாக அந்த மைக்கை வந்து குறியீடாக வச்சு சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ரசிகர்களுக்கு உணர்த்தினார். ஒர்க் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட 4% மேலே ஓட்டு போச்சுது. சீமான் வந்து வெற்றி பெற்றார். இவருடைய நோக்கம் வந்து சீமானை வெற்றி பெற வைக்கணும் அப்படி என்பது இல்லை. அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டு அண்ணாமலை பக்கம் நிறைய நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர் ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது. பாராளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அந்த பக்கம் நிறைய போயிட்டுருக்காங்க. அதை இந்த பக்கமாக நவுட்டி விடணுங்கிற வேலையை கரெக்டாக பார்த்தாரு, செய்தார். கரெக்டாக அப்போ திமுகவுக்காக அந்த வேலையை பார்த்தார். இப்போ வெற்றி பெற்ற உடனே வெற்றி பெறது வரை தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு இருந்தவர். அப்போ தானே நீங்கள் எதிரான ஓட்டு உங்களுக்கு வரும். எதிரான ஓட்டை நீங்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் கொண்டு இப்போ கூட நான் சொல்கிறேன், அவர் வந்து இந்த எலெக்ஷனில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்புங்கிறது அவர் கனவுல கூட விஜயை நினைக்காத ஒரு விஷயம். அவருக்கு நோக்கம் என்னென்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு. ஏன்னா அவங்க தான் முதலாளி. அந்த முதலாளிக்கு விசுவாசமான ஆள் தான் வந்து விஜய். கட்சியை ஆரம்பிக்க வச்சதே அவங்க தான். வெளியே வந்து கட்சியை ஆரம்பித்தாச்சு, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும். அப்போ சீமான் கூட கூட்டணி வைக்கலாம். இவர் என்னைக்காவது கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட்டணி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன் வைக்கலைன்னா சீமானு கொடுத்த அஜெண்டா என்னது? ஓட்டை பிரிக்கணும், எதிரான ஓட்டை பிரிக்கணும். அப்போ அவர் கரெக்டாக அதை பிரிக்கிற வேலையை அவர் செய்தார். அதே வேலை தான் இவரும் செய்தார். ஏதோ ஒரு இதில் எந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மேலேயும் பயங்கர விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்துக்கு மேலே சுத்தமாக மக்களுக்கு பிடிக்கலை. அப்போ இதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று வருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்ததுனால அந்த மாற்று சக்தி விஜயாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சதுனால கடைசி நேரத்தில் நெருங்க அப்படியே கொஞ்சம் மேலே எழுப்பி வந்தார். அதில் கடைசியில் வந்து வேட்பாளர்கள் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கூட விஜய்க்கு நம்பிக்கை கிடையாது. வெற்றி பெறுவோம், ஒரு 25-30 சீட்டாவது வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எதுவுமே கிடையாது. அப்படி அவர் வெற்றி பெறுற மாதிரி அவருக்கு தோணி இருந்தனா ஒரே ஒரு இடத்துல அவர் நின்றுப்பார். அவரே 2 இடத்துலையும் வெற்றி பெற, ஏதாவது ஒரு இடத்துல நின்னா 2 இடத்துல நின்னா ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெறலாம்ங்கிற எண்ணத்தில் தான் 2 தொகுதியில் போட்டிட்டார். அதுதானே லாஜிக், அதுதானே உண்மை. அதில் வந்து மறைக்கிறது ஒன்றும் கிடையாது. இதுதான் நடந்தது. அதனால தான் இவர் வெற்றி பெற்ற உடனே நேரே போய் மு.க. ஸ்டாலினை முதல்ல போய் பார்க்குறாரு. இதில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. ஏங்க சட்டசபையில் நீங்கள் 1000 சொல்லுங்கங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே. நானே சொல்கிறேன், தெருவன் தான் இன்றைக்கி உண்மையான நிலவரம் அப்படி தான் போயிட்டு இருக்காரு. பரிதாபமாக தான் இருக்கார் அவரை பார்க்கும்போது. ஆனால் அந்த மனிதர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். இப்போ அவர் வந்து பதவியேற்க வரும்போது அவர் உங்களை ஒரு முதலமைச்சருங்கிற அடிப்படையில் உங்களை கும்பிட்டுக்கிட்டு வரார். சில மாதிரி உட்கார்ந்துருந்தீங்களே ஜோசப் விஜய் அவர்களை, இது என்ன வன்மம் சொல்லுங்கள்? மரியாதை கொடுக்குற விதம் இப்படி தானா? நீங்கள் வந்து அவர் அங்கேருந்து வாராரு, நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வணக்கம் சொல்கிறதுல என்ன? உங்கள் கூட இருக்க ஊழியங்களும் வணக்கம் சொல்ல விடாமல் வச்சுருக்கீங்களா? ஏதோ பின்னாடி இருந்து ஒரே ஒருத்தர் அந்த நம்ம தமிழ் மரபில் வந்தவர்னு நினைக்கிறேன், டக்குன்னு எடுத்து ஒரு லைட்டாக தான் சொன்னார். அப்புறம் ஞாபகம் வந்துட்டு என்னதில் அப்படியே கையை கீழே ஏதோ மரியாதைக்கு லைட்டாக ஒரு சொன்ன. நீங்கள் நேரடியாக இருக்கீங்க, உங்களை பார்த்து தான் வணக்கம் சொல்லி எல்லாருமே வணக்கம் சொல்லி வராங்க. அப்போ ஒரு வணக்கம் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடும்? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. இது சரியான அணுகுமுறை இல்லை. எதிரியாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பெரிய எதிரி கிடையாது. திமுக தான் உங்களுக்கு தீய சக்தி, எங்களுக்கு எது போட்டியே திமுக கூட தான் சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மனிதர் வரும்போது வயசுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல. ஒரு வணக்கம் சொல்கிறதுல என்னையா கெட்டு போகுது? பண்ணவே இல்லை. அப்போ இது திமிரின் உச்சமாகத்தான் நான் பார்த்தேன். கொழுப்பாக தான் இது எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய வார்த்தையில். ஆனால் இவர் தான் வந்து பெருந்தன்மையாக மரியாதை நிமித்தமாக போய் மு.க. ஸ்டாலினை சந்திச்சார்னு சொல்லும்போது அது கேலி கூத்தா இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, முதலாளியை போய் பார்த்தாரு. அடுத்து கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த என்ன ஒரு மாதத்துக்குள்ளால ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் வந்து படம் பார்த்து அந்த குழு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்துடா படமும் அதே கேட்டகரியில் இருக்குது, அதனால் கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி வந்து அந்த படத்தை திருப்பி வெளியிடும்போது ரெட் ஜெயிட் மூலமாக வெளியிட பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க வந்து அதை ஓட்டு போட்ட மக்களை மடையன்னு நினைக்கிறாங்க. ஓட்டு நாங்கள் தொழில் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி வந்து மதுபான ஆலைகளை முழுக்க மூட மாட்டாங்க, மதுபான ஆலையே மூட மாட்டாங்க, மது விற்கிறதையும் மூட மாட்டாங்கன்னு சொன்னானோ அதே மாதிரி திமுக ஊழல் கட்சியில் நிறைய ஊழல் அமைச்ச கீதா ஜீவன்லேருந்து லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. பெரியசாமி எல்லாருக்கும் மேலே இருக்குது. தங்கம் தென்னரசு,
சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தவிர எல்லாருக்கு மேலே, முன்னாள் அமைச்சருக்கு மேலே தேடி பிடிச்சிங்கன்னா எல்லாருக்கு மேலே இருக்கும். அதேமாதிரி இந்த கோவிலில் நகையை உருக்குனெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. அதெல்லாம் துர்கா ஸ்டாலின் வரைக்கும் மாட்டோம் கரெக்டான விசாரணை நடத்தினீங்கன்னா. அப்போ அவ்வளோத்தையும் கூடி இழுத்து மூடக்கூடிய இதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படி ஒருவேளை நாங்கள் வந்து எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறேன், எடப்பாடி பழனிசாமி தானே பார்த்துருக்கணும் நீங்கள், சரிதானே? ஏன்னா அவர் உங்களுக்கு சட்டசபையிலே இருந்தார்ல, அவரை நீங்கள் நேரில் பார்த்து அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பேசணும் மரியாதை, இல்லைன்னா அவருக்கு வீட்டில் போய் பார்த்துருக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துருக்கலாமே. வைகோவை போய் பார்த்திங்க, வைகோவிட்ட எம்எல்ஏ கூட கிடையாது, அதெல்லாம் பார்த்தீங்க, பார்க்குறீங்க, மற்ற இதெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இவரை பார்க்கணுன்னு விரும்பலை. அடுத்து இன்னொரு தகவலை இதோட சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பதவி பிரமாணம் எடுத்தோடனே நேரம் எங்கே போனார்னு நினைக்கிறீங்க? ஈவேரா திடலில் போய் செருப்பு போடாமல் போய் ஈவேரா சிலைக்கு வந்து கடவுளை மறுப்புவன் காட்டு முராண்டின்னு கீழே எழுதி வச்சிருக்கல, அந்த சிலைக்கு போய் நீங்கள் வந்து மாலை போட்டீங்க. காமராஜர் மாலை சிலைக்கு மாலை போட்டிங்களா? நான் பார்க்கல. அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டிங்களா? எனக்கு தெரியல. அப்புறம் வந்து உங்களுடைய கொள்கை வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியாரை வச்சு பொட்டு கூட அங்கே நெத்தியில் இந்த பொட்டை கூட எடுத்து வச்சு விட்டீங்க உங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம். அந்த சிலை எங்கே இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. சரி, அப்புறம் வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் உங்களுடைய கொள்கை தலைவி எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த அம்மாவுக்கு சிலை இருக்கா இல்லையா உங்களுக்கு, அதாவது தெரியுமா? தெரியாது. இவ்வளவு தாங்க. அப்போ இவங்க முழுக்க அந்த திராவிடியா மாடல் ஆட்சியினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக, ஒரு நகலாகத்தான் அந்த ஆட்சி நடக்குங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அதேமாதிரி இன்னொரு தகவலும் சொல்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவர் வந்து அந்த பிதாமகன் வந்து வாழ்த்து தெரிவித்து ஆங்கிலத்தில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டுக்கு வந்து அப்படியே பதில் சொல்கிற அதே இதை ரீபோஸ்ட் பண்ணி அதை பதில் சொல்லியிருக்காரு ஜோசப் விஜய். பிரதமர் அங்கேருந்து கொடுத்த அந்த வாழ்த்து மெசேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் அப்படியே பயன்படுத்தியிருக்காரு. எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்தியிருக்காரு. இவங்க திருப்பி அதுக்கு பதில் நன்றி சொல்லக்கூடிய அந்த ட்வீட்டை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொண்டு போயிருப்பாங்க. ஒன்றிய அரசுங்கிறத அப்பட்டமாக பயன்படுத்துறதுல குறியாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் இந்தியா முழுக்கவே ஒரே மாதிரி தான் அது வந்து பயன்படுத்தி ஆகணும். வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, இதுதான் நடைமுறையில் இருக்குது. இந்தியா முழுக்கவே இதுதான் கடமை, இப்படி தான் செய்து ஆகணும். ஆனால் அதுக்கு ஆதவ அர்ஜுனா உங்கள் கட்சியினுடைய மூத்த வியாபாரி இவர் வந்து எனக்கு வந்து அதில் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ என்ன நடக்குது இங்கே? அதோட முக்கியம், ஆதவ அர்ஜுனா எந்த துறையில் அமைச்சராக வரதா பேசிகிட்டு இருக்காங்க? மது விலக்குத்துறை, அப்புறம் இளைஞர் நலத்துறை. சரி, மது விலக்குத்துறைன்னா என்னது? மது விலக்குன்னா மதுவை இல்லாமல் ஆக்குறது, அப்படி தானே? மது விலக்குத்துறை பேரை வச்சுப்படி சாராயம் விற்கிது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. பெரிய விந்தையான விஷயம். பேர் சாராய ஒழிப்பு, மது ஒழிப்பு, ஆனால் அந்த துறைக்கு பேர், ஆனால் விற்கிறது சாராயம். என்ன கேலி கூத்தா இல்லையா இது? மது விலக்குத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு சாராயத்தை விற்கிறதா வச்சுருக்காங்க. ஏற்கனவே திருட்டு லாட்ரி, மோசடி போலி லாட்ரி விற்று வளர்ந்த குடும்பம் அது, கொள்ளையடித்த குடும்பம், கோடிகளை குமிச்ச குடும்பம் அது. வச்சு பார்ப்பாங்களா? சாராய ஆலை திமுக காரங்கிட்டேருந்து வரோம், அங்கேருந்து உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் பாட்டில் வரதா வச்சுடுங்க. அங்கேருந்து 1 லட்சம் பாட்டில் வந்துடும். இங்கே விற்கிறதும் 1 லட்சம் பாட்டில் விற்றுருவாங்க. ஆனால் அங்கே வந்தது 8000 பாட்டில் 10,000 பாட்டில் வந்ததாக கணக்கில் எழுதுவாங்க. அது பிறகு 9 அது கிட்டத்தட்ட 90% வந்து இங்கே வந்ததாகவே கணக்கில் வராது, விற்றதாகவும் கணக்கில் வராது. அப்போ விற்ற பணம்லாம் தனியாக வெளியே போயிடும். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இதான் நடக்கவும் போகுது. இதை வந்து கச்சிதமாக செய்வாங்க. அதனால் இந்த திராவிடியா மாடல் 2.0ன்னு சொல்லி விஜயனுடைய ஆட்சிக்கு பேர் வச்சா சால பொருத்தமாக இருக்கும். நான் ரொம்ப நாள் விவாதிக்கக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போகிற போக்கில் வேறு வழி இல்லை. அதனால் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சின்ன துணுக்கு செய்தியும் உங்களுக்கு நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, திமுகவுக்கு முழு நேரமாக வேலை பார்த்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிங்கிற பாதிரியார். இவர் தான் வந்து 22 பேராயம் இருக்குது. ரோமன் கத்தோலிக்கர்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்புக்கு தமிழகத்தில் 22 ஆயர்கள் இருக்காங்க. அந்த ஆயர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவர் தான் இந்த சென்னை மயிலை பேராயர். அந்த பேராயர் ஜார்ஜ் அந்தோனிங்கிற பேர் அவருக்கு. இவர் வந்து திமுகவினுடைய அதிசிறந்த கொத்தடிமை. இவர் வந்து அதிகாரப்பூர்வமாகவே எல்லா இடத்துல உள்ள பாதிரியார்களும் ஆயர்களும் வந்து திமுகவுக்காக ஓட்டு போட சொல்லணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா இடமும் சொன்னாங்க. ஆனால் அதில் தூத்துக்குடியினுடைய அந்த மறை மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஆயர், அதனுடைய பிஷப் வந்து என்ன பண்ண, அவருக்கு பேர் வந்து ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை அண்டர்லைன்.
ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை, இவர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கார். இவர் வந்து பிள்ளை, நல்லா பார்த்துருங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு ஜாதி கிடையாது, நம்புங்கள் மக்களே. கிறிஸ்தவ மதம், இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்குது. அதனால் கிறிஸ்தவ மதத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஜாதி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தான் அந்த கும்பல் மதத்தை மாற்றிச்சு. ஆனால் பேராயர் இருக்க பேர் என்னது? ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை, தூத்துக்குடி பேராயர். இவர் வந்து அந்த பிள்ளைங்கிற அந்த பாசத்தில் ஜோசப் விஜய்க்காக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாமல் விட்டுருக்கார். ஜோசப் விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணல, ஆனால் வந்து அவருக்கு திமுகவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்ணாமல் அமைதி காத்ததுனால தூத்துக்குடியில் கீதாஜீவன் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா யோசித்து பாருங்க, வேறு எங்கேயுமே இது நடந்திருக்காது, அங்கே மட்டும் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருக்காக ஜெபம் பண்ணுற நாடகம் போட்ட எல்லா பாதிரி கும்பல்களும் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த புரிதல் கூட எதுவுமே இல்லாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாத, அரசியல் புரிதல் இல்லாத இந்துக்கள் மட்டும்தான் அதிகமான பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் கிறிஸ்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. கிறிஸ்தவங்களில் பாதிரி கும்பல்கள் எல்லாமே சர்ச்சு மூலமாக திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லிட்டாங்க. வயசுக்கு வந்தவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கே ஓட்டு போட வச்சுட்டாங்க. அவங்களும் ஓட்டு பெரும்பாலும் போட்டுட்டாங்க. இளைஞர் படைகள் வந்து மீனவர் கிராமங்கள்லையும் சரி, உள்ளால உள்ளதுலேயும் சரி, கணிசமான எண்ணிக்கையில் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்துக்களும் நிறையவே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிலாம் ஓட்டு போட்டதுனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 இடம், அதில் 5 இடம் வந்து திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. திமுக காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணிக்கே விழுந்துருக்கு. 6ல் 5 நினச்சி பாருங்கள். விஜய்க்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. அதுக்கு காரணம் வந்து இந்த பாதிரி கும்பல்கள். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், சீக்கிரம் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ வந்திருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும், வந்திருப்பாங்க. அவங்க தான் பின்னாடி இருந்து இந்த ஆட்சியை நகர்த்த போகிறாங்க. அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். கடைசியாக ஒரு சின்ன துணுக்கு செய்தியை சொல்லி முடித்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்துடா படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்கள், மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அந்த படத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை தாருங்க. அதுக்கு ஒரு நம்பரை கொடுக்குறேன், 9094239666 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து 5000, 10,000, 50,000, 56,000 அந்த மாதிரியெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு சில தேசியவாதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் கை கொடுத்து எனக்கு உதவணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு QR கோடும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம், அது மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீழே வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள். துடுக்கு செய்தி நான் சொன்னது வேற ஒன்றும் இல்லை. இதே இதில் வந்து ஒருத்தர் வந்து பதவியேற்று நேற்றுக்கு ஈழத்தமிழம் வாழ்க அங்கெல்லாம் அழித்து நாசம் பண்ணிக்கிட்டு வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றார். அவருக்கு பேர் வந்து வன்னியரசு. கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எவ்வளோ பெரிய எத்துவாளித்தனம்னு பார்த்துருங்க. நின்னது திண்டிவனம்ங்கிற தனி தொகுதியில். இந்த ஆளு கிறிஸ்தவர் எப்படி ஐயா தனி தொகுதியில் நின்று போட்டிக்கிடலாம்? பல இடத்துல நான் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே வரேன். சட்டசபையில் யாரும் இது வரைக்கும் கேட்கல. யாரும் கேட்குற மாதிரி, அரசியல் தலைவர்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு எனக்கு புரியலை. கிறிஸ்தவர் தனி தொகுதியில் எப்போ மதம் மாறி போயிட்டாங்களோ அவங்க அப்புறம் எஸ்சி கிடையாது. அப்புறம் அது எஸ்சின்னு சொல்லி இந்து ஆதி திராவிடன் சர்டிஃபிகேட் வச்சு ஏமாத்தினால மிகப்பெரிய மோசடி. இவங்களை நம்ம அங்கீகரிக்கவே கூடாது, இவங்களை புறக்கணிக்கணும், ஒழிச்சு கட்டணும். இவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடி வேலை பாருங்கள். இந்துக்களுடைய உரிமைகளை, சலுகைகளை பிடுங்கி திங்கிற வேலை இது. தொழில் வேலைவாய்ப்புலாம் இதை தான் செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கல்வி படிப்பு, இந்த மாதிரிப்பட்ட நீட் எக்ஸாமில் உள்ள நுழைகிறதுலையும் இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் ப்ரமோஷன்லேயும் இதே வேலை தான் பார்க்குறாங்க. இந்த தனி தொகுதிகள்னு வரக்கூடிய இடத்துல இதே வேலை தான் பார்க்குறாங்க. எல்லா மட்டத்திலையும், அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து உறுப்பினர் முதற்கொண்டு இது ஒதுக்கப்பட்ட தனி தொகுதின்னு ஒதுக்கி வச்சிருக்க தொகுதியில் இவங்க இந்து ஆதி திராவிடன்னு போலி சர்டிஃபிகேட் கொடுத்து வாழ்கிறது கிறிஸ்தவ முறைப்படி சர்டிஃபிகேட் இந்துன்னு கொடுக்குற எவ்வளோ பெரிய போக்கிரித்தனம். இந்த வேலையை வந்து இவர் பார்த்து வச்சுக்கிட்டு தான் ஈழம் வாழ்க. ஆள் எப்படி பாருங்க. அதை இவ்வளோ வேறு அம்பேத்கர் இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. எனக்கு அதான் புரிய மாட்டாங்க. செய்கிறதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். ஆனால் கொண்டாடுறது அம்பேத்கர் இந்த சட்டப்படி நடக்க மாட்டாங்க, ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுவாங்க. இது ஒரு சம்பவமும் நம்ம நேற்றைக்கு பார்க்க நேரிட்டது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாகவே எனக்கு இது பட்டுச்சு. இதோடு நம்ம இன்றைக்கி நிறைவு செய்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.